சென்னைக்கு மிக அருகில் ஆந்திரா பார்டரில் இருக்கிற ஆரே ஃபால்ஸுக்கு தான் இன்றைக்கி நாம் போக போகிறோம். 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் ரொம்ப அண்டர் ரேட்டட் ஃபால்ஸாக இருந்த இந்த ஆரே ஃபால்ஸ் இப்போ கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் வந்ததுனால ரொம்பவே ரெனோவேட் பண்ணி ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் இந்த இடத்த வச்சுருக்காங்க. அந்த இடத்த தான் இன்றைக்கி நாம் சுற்றி பார்க்க போகிறோம். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபால்ஸோட டைமிங் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும். இந்த ஃபால்ஸ் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் உங்களால் வித்தின் 2 ஹவர்ஸில் இந்த ஃபால்ஸை ரீச் பண்ணிட முடியும். நாங்கள் எடுத்த ரூட் ஊத்துக்கோட்டை வந்துட்டு அங்கேருந்து பிச்சாத்தூர் போயிட்டு பிச்சாத்தூர்லேருந்து ஆரே ஃபால்ஸை ரீச் பண்ணோம். இதில் என்ன போட்டிருக்குன்னா பொறுமையாக சொல்ல பைத்தியம் முடிச்ச நாயே ஏன்டா என்னையும் பைத்தியக்காரனாக்குற. இந்த ஃபால்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, வருஷம் இந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் புதுசாக வர்ற மாதிரி தான் வருவோம். ஆனால் ஒரே ஃபால்ஸுக்கு வருஷம் வந்துட்டு இருக்கோம். போன வருஷம் இல்லாத இந்த சேரு இதெல்லாம் இந்த வருஷம் போட்டிருக்காங்க. குப்பை வர வச்சிருக்காங்கல்ல. அதனால என்ன தெரியுது, டு நாட் லிட்டர். குப்பை போட இது மாதிரி குப்பை போடாதீங்க. ஆனால் அது நாகலாபுரம் இங்கே தான் குப்பை தொட்டி இருக்கு. இருந்தாலும் நம்ம மாலை கூட இல்லை. நாகலாபுரத்தோட இங்கே நிறைய கூட்டம் வருது இல்லை இப்போ. அங்கெல்லாம் அதான் அந்த தடா ஃபால்ஸ் இல்லை தடா. ஆமாம் ஆமாம். என்னதான் வருஷம் பூரா இந்த ஃபால்ஸில் தண்ணி இருந்தாலும் சம்மர் டைமில் இந்த ஃபால்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. 4 ஃபால்ஸ் சேர்ந்தது தான் இந்த ஆரே ஃபால்ஸ். அந்த 4ல் 3rd and 4th ஃபால்ஸ் ஃபுல்லி ப்ரொஹிபிட்டட். உங்களை அங்கே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. 2nd ஃபால்ஸ் வீக்கெண்ட்ஸில் மட்டும் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் வீக் டேஸில் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். 2022ல் நாங்கள் போயிருந்தப்போ இங்கே ப்ராப்பரான செக்யூரிட்டி கூட கிடையாது. பார்க்கிங் அப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கார் ஏகப்பட்டதை விடுற அளவுக்கு பெரிய பார்க்கிங் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் அங்கே ஃபால்ஸ் பக்கத்தில் கூட கொடுத்துருக்காங்க. இதை விட ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, வழி எங்கும் குப்பை தொட்டியை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வெயிலெல்லாம் கூட்டு வரீங்கடா. முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி, குறுக்கு நாங்கள் இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். அதுக்காக நான் இப்போவே கேட்டுக்கிறேன், சாரி. இந்த மாதிரி கிடச்ச கேப்லாம் போகக்கூடாது. அதுக்குன்னு வழி வச்சுக்காங்க. அது வழி தான் 50 மீட்டர் கூட வரல, அதுக்குள்ளே பிரேக்கு. சில்லுன்னு இருக்கா? இத்தனை நாளாக மூஞ்சில் வேறு வேணா வடியும். இப்போ என்ன வடியும்? அது என்ன இல்லை, இந்த நாய் கொடுத்த அந்த கிரீம். சன்ஸ்கிரீன் போடணுங்க. சன்ஸ்கிரீன் எல்லாம் வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி வெயிலுக்குலாம் சன்ஸ்கிரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாயை நீ கொடுத்த சன்ஸ்கிரீம்னால ஒரு எஃபெக்ட் இல்லை. நான் எண்ணெயா வடிய தான் செய்யுது. அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி டேன் ஆகக்கூடாது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. சன்ஸ்கிரீன் போட்டால் தான் உடம்பு நீ நல்லா வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ண முடியுமா? 10ஆவது படிக்கும்போது ட்ரௌசர் போட்டுன்னு பக்கத்தில் ட்ரௌசர் போட்டுருப்பான். ஒரு முண்டா பண்ணி போட்டு முக்கிய ஒரு அடிப்பம்பு இருக்கும். கொட்டாங்க அடிப்பம்பு தண்ணி குடிச்சு அது அறியாத வயசு. இப்பெல்லாம் வந்து சன்ஸ்கிரீன் அண்ட் தென் வந்து மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணலன்னா வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் மாய்ஸ்சரைசர் ஸ்பெல்லிங் தெரியாது இந்த நாய். சொல்லுங்க. ஃபால்ஸ் பக்கத்துல பாத்ரூம் இல்ல தண்ணி ஃபெசிலிட்டி ஏதாவது இருக்கா? பாத்ரூம் ஃபெசிலிட்டி இப்போதைக்கு இல்லை, பட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. அண்ட் ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளே. ஏன்னா க்ரௌட் அதிகமாக வரன்றதுனால சொல்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டதுக்கு சொன்னாங்க நம்மக்கிட்ட இந்த விஷயத்த. சார் தண்ணி வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் தண்ணி ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும், ஓகேவா? ஆனால் இங்கே மோஸ்ட்லி இந்த ஸ்டீம் ஓடிட்டே இருக்கிறதுனால ஓடுற தண்ணியை குடிக்கலாம். உங்களுக்கு ஆனால் கம்ஃபர்டபுளாக இருந்தால் குடிங்க. அதனால தான் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வராங்க. சம்போ மகாதேவ். இன்னைக்கு நல்லா அமாவாசை வந்திருக்கேன். அமாவாசை சூரிய கிரகணம் வேறு. ஐயோ வெளியே வரக்கூடாது, நான் வீட்டுக்கு போகிறேன். இங்கேயே ஒரு குளியல் போடலாம் போல இருக்கா. டே அப்பா செம்மையாக இருக்குடா. ரொம்ப நாள் ஆச்சுண்ணா.
ஈவினிங்க்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ பெடிக்யூர் வேணும்னா ஜஸ்ட் காலை மட்டும் நீட்டினா போதும். ஃப்ரீ பெடிக்யூர் வந்து கிடைக்கும். சரி கால் நீட்டுறா. கையில் உட்காந்து கால் நீட்ட அசையாமல் உட்காந்தோம். இப்படி நீட்டினா மீன் செத்துரும். அசையாமல் போயிடும். வருது பேர் காலில் வருது பேர். தெரியுதா? ஓம் நமச்சிவாய என்று சரணம் சொல்லுங்கள். இதுல ஏறி ஆமா தடா ஃபால்ஸ் 2 நாள் ஆகும். ஆனா என்ன இங்க இருந்து 70 கிலோமீட்டர் அந்த பக்கத்துல இருக்கு. அந்த இது இன்னொரு டிபி கோனாவா? டிபி கோட்டா அதெல்லாம் போறது. சூப்பரா பவால் ஸ்மெல்லா இருக்கு. கோகைல பேட் கேவ்ல பவால் ஸ்மெல்லா கோகலா எடுக்காது. பேட்மேன் வந்து அங்க போறதுக்கு முன்னாடி வந்து இங்க தான் இருந்தாரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த மலையில ஒரு ஸ்பெஷாலிட்டி. உங்க லவ்வரோட வந்து உங்க லவ்வருக்கு எழுதிங்கன்னா ஒரே மாசம் பிரேக்கப் ஆயிடும். ஆமா, இங்க வந்து யாருக்கா பிரேக்கப் பண்ணி நினைச்சீங்கன்னா இங்க இருக்க மூங்கில பேர் எழுதிப்பாங்க. அடுத்த மாசமே பிரேக்கப் ஆயிடும். தீபக் மஞ்சுளாவா மலர்வா? அது என்ன கௌதம் ஆஷிகா ஹீரோயினா இல்ல லவ்வரா? சுஜி பேரே நல்லா இல்ல. வீட்ல பேர் எழுத நோட்லாம் எல்லாமே அடா இந்த வந்து இந்த யாருக்கா பிரேக்கப் பண்ண நினைக்கிறீங்களோ இங்க வந்து மூங்கில பேர் எழுதிருக்கீங்க. உங்க பேரையும் உங்களோட பார்ட்னர் பேரையும் கண்டிப்பா ஒரு வாரத்துல பிரேக்கப் ஆயிடும். சாமியார் வந்து பட்டு போட்டுன்னு சொல்றான்டா இவன். நான் சொன்னா பலிக்கும். ஃபைனலாக ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ தெரிதாச்சுதா ஃபால்ஸு? சரி காட்டுறேன். கிட்ட போவோம், பட் ஃபால்ஸ் நான் காட்டுறேன். இப்பயே கொஞ்சம் ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ ஆளுங்க வராங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சத்தமாக கேட்குது. கால் வலிதா டேய்? கொஞ்சம் கூட நடக்கலடா. என்னடா 1.5 கிலோமீட்டர் கூட நடந்துக்க மாட்டேன்டா. ஸ்டார் வாலில் பார்த்து தெரியும். ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. நான் திருப்பி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஃபால்ஸில் லைட்டாக குளிச்சு வாமப்பான நாம செகண்ட் ஃபால்ஸை நோக்கி இந்த கடினமான பாதையில் நம்மளோட பயணத்தை தொடர்ந்தோம். இந்த ரூட்டு தான் ரெடி பண்ணலான்னு இருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்குன்னு. கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. இதுலலாம் கஷ்டம் உங்களுக்கு? பயம் ரிஸ்க். ஓகே, இதெல்லாம் நாங்கள் ஒரு பார்த்ததா அப்படின்னு சொல்ல நான் நினைப்பான். என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் இது பீஸ் ஆஃப் கேக் இல்லை. கப் ஆஃப் கேக்காவது டீ இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஏதோ ஒன்று. அதுதான் 2வது ஃபால்ஸ். நம்ம வந்துட்டோம். கமான். சேஃப்டி இல்லாமல் இங்கேயும் அலோ பண்ண மாட்டாங்க. ஆமாம், இப்போ திறக்கல. ஜென்ரலாக வீக்கெண்ட்ஸில் திறக்கும் போது இங்கே கார்டு இருப்பாங்க, ஃபாரஸ்ட் கார்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே வந்து ப்ரொஹிபிட்டடு. இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரிக்டாக அலோடு கிடையாது, போகக்கூடாது. ஐயோ,
என்னடா சைடுல ஏந்து நிக்கிற யாரா அவன் ஏய் டேய் டேய் இவன் ஒருத்தன்டா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போறான் இல்லடா அப்புறம் எப்படி இருந்தது குளிச்சது? நல்லா எனக்கு நல்லா இருந்தது நீங்க எங்கடா குளிக்க விட்டீங்க என்ன நான் குளித்தேன். எனக்கு நீச்சல் தெரிஞ்சதால எல்லாரும் நான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறேன். பட் மற்றவங்களாம் சேஃபாக வாங்க. ஃபுல் வீடியோ இருக்கு சொல்லுங்க ஏன் உங்களுக்கு நீச்சல் தெரியாது? கற்றுக்க விரும்ப பண்ணல. எனக்கு அடிக்க தெரியாது, சொல்லி கொடுத்தா சொல்லுங்க. நான் பேசிக்கலி ஸ்டேட் பிளேயர், அதனால எனக்கு தெரியும். மூணும் போய் தான். சரி ஓகே, இத்துடன் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். Bye. நெக்ஸ்ட் வீடியோ நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.